சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025வது ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ கிரகநிலைகள்லாம் உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இப்போ அஷ்டம சனிக்கு ஆகப்போகுது. அதாவது சனி பகவான் கண்டக சனியிலேருந்து இருந்தாங்க இல்லையா, இப்போ அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 8வது இடத்துக்கு சனி மாறுறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025வது ஆண்டு மார்ச் மாதம் 28வது நாள். சரி, ராகு கேதுவுடைய பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் எண்டில் வருது. குரு பகவான் மே மாதத்தில் தான் பயிற்சி ஆகிறாங்க. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர்றது ரொம்ப பெரிய விசேஷம்னு சொல்லலாம். அஷ்டமத்து சனியினுடைய தொல்லைகள் வந்தாலுமே குருவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். ஸோ அவர் லாபம் ஏறுவது மிக மிக சிறப்பு. ஸோ நீங்கள் வரக்கூடிய தொல்லைகள் எப்படியா தான் ஃபைட் பண்ணுவாங்கன்னு வாங்களேன், எத்தனை பேர் வேணால் வாங்க நான் பார்த்துக்கிறேன்ற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நல்லபடியாக நல்லா சொல்லுவாங்க, ஃப்ளோட்டிங்காக போயிட்டுருக்கணுவாங்க. நல்ல பண புழக்கங்கள் நல்லபடியாக இருக்கும். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த திருமணம் செய்யாதவர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவில் இருப்பவர்கள் இவங்க மட்டும் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அது கலத்திர ஸ்தானத்தில் ராகு பயிற்சி வரார் இல்லையா, மே மாதத்துக்கு அப்புறம் நான் சொல்ல வர்றது. ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் தம்பதிகளிடையே சின்ன வாக்குவாதங்கள் பெரிய அளவில் நமக்கு பிரச்சனையை தரலாம்.